சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. என்ன யோசித்தும் சென்னையில் அமுதாவை கண்டுபிடிக்கும் வழி தெரியவில்லை ஆனந்திற்கு. எப்படி கண்டுபிடிக்கப் போகிறோம்? நினைக்க நினைக்க மலைப்பாக இருந்தது. அசோக் நகர் இறங்கி வேறொரு பேருந்து ஏறி தியாகராஜன் நகர் வந்து இறங்கினான். பொறியியல் படிப்பு படிக்கும் காலத்தில் தியாகராஜன் நகர் இவனுக்கு சொர்க்கபுரி. மாணிக்கம் மேன்சனில்தான் தங்கள் 7 மணி ஆகிவிட்டால் ரங்கநாதன் தெருவில் போய் உடலை கடலை போட்டு திரும்பினால்தான் தூக்கம் பிடிக்கும். படிப்பிற்கு பிறகு ஊர் அடுத்து வேலை என்று போய்விட்டதால் சென்னைக்கு அவனுக்கு தொடர்பு விட்டு போய்விட்டது. அதனால் இப்போது எங்கே தங்க என்று யோசித்தான். அமுதாவை கண்டுபிடித்து காரியம் முடிக்கும் வரை ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கொடுத்து வாடகை அறையில் தங்குவது கஷ்டம். அப்படி தங்குவதை விட அந்த செலவிற்கு ஒரு வீடே எடுத்து தங்கலாம். இதெல்லாம் சரி வராது. மாதம் 500-600 ரூபாய்க்கு அறை எங்கே கிடைக்கும் என்று அலசினான். அவன் நினைப்பிற்கு மாறாய் அதை தாண்டி இருந்தது. சரி வராது. விட்டக்குறை தொட்டக்குறை. மேன்சனில் யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் தங்கலாம் நினைப்பில் படியேறினான். 40 அறைகளில் புதுமுகங்கள் இருந்தார்கள். திரும்பி வந்த சங்கர் லார்ஜ் அறை எடுத்தான். பயண கலப்பில் ஒரு தூக்கம் போட்டுவிட்டு 5 மணிக்கு எழுந்து பாண்டி பஜார் வந்தார். கூட்டம் கசகசவென்று இருந்தது. பூக்கடைகள் இருக்கும் பக்கம் வந்தபோது யாரோ இவன் தோளை தொட்டார்கள். திடுக்கிட்டு திரும்பினான். பாலு. இவன் ஆத்மார்த்த நண்பன், உள்ளூர்காரன். கோவை இந்திராணி பஞ்சாலையில் பெரிய வேலையில் இருப்பவன். ஏய் ஆனந்திற்கு அவனை பார்த்ததும் உற்சாகம் வந்து கட்டிப்பிடித்து விட்டான். எப்போது விடுதலையான? 4 நாளைக்கு முன்னாடி என்ற ஆனந்த். அம்மா நீ எங்க இப்படி கேட்டான். 4 வருஷமா நான் இங்க தான் இருக்கேன். ஏன் உள்ளூர் வேலை என்னாச்சு? அதை விட்டாச்சு. ஏன்? பாலுவிற்கு அங்கு நின்று பேச பிடிக்கவில்லை. அறைக்கு போய் பேசலாம் வா. ஆனந்தை அழைத்து கொண்டு தணிகாச்சலம் சாலையில் நுழைந்தான். அம்மா நீ எங்க இப்படி? நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன். ஒரு வேலை விஷயம்னா? அதையும் அறைக்கு போய் பேசலாம் என்றவன் அறையில எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டான். ஏன் கேட்குற? நானும் இங்கே கொஞ்ச நாள் தங்குறதுக்கு இடம் வேணும். தாராளமாக என் அறையிலேயே தங்கலாம். நான் மட்டும்தான் இருக்கேன். வேலை? வயிற்று சோத்துக்கு அம்பத்தூர் கம்பெனி ஒன்றுல வேலை. நான் தங்குறதால உனக்கு சிரமம் ஒன்றும் இல்லையே? இல்லை இல்லை. பாலுவின் அறை ஒரு வீட்டின் 3வது தளத்தில் தனித்திருந்தது. 10x12 அறையில் ஒரு கட்டில், மெத்தை, மேசை, நாற்காலி கச்சிதமாக இருந்தது. சுவர்தான் வித்தியாசமாக இருந்தது. எந்த பெண்ணின் புகைப்படமும் தலையுடன் இல்லை. வெட்டி பக்கத்தில் ஒட்டியிருந்தான். சைக்கோவா என்ன இப்படி? நண்பனை பார்த்தான். அவன் பார்வையை புரிந்து கொண்ட பாலு பொண்ணுனா வெறுப்பு. முகத்தை சுளித்தான். சொல்றேன், நீ சிறைக்கு போன அடுத்த மாசம் என் அம்மா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. அப்பா சும்மா இருந்திருக்கலாம். சும்மா தான் இருந்தார். சுத்தி இருந்த கிளடு கட்ட உறவு சனமெல்லாம் உன் தகுதிக்கு வேறொரு கல்யாணம் பண்ணலாம். 50 வயசா இருந்தாலும் ஆள் ஜம்முன்னு இருக்கேன்னு உசுப்பேத்தி விட்டிருக்காங்க. என் அப்பாவுக்கு அது சம்மதிக்கவில்லை. கல்யாண வயசுல பையன் இருக்கான், அவனுக்கு முடிச்சுட்டு நிம்மதியா இருப்பேன்னு சொல்லி மறுத்திருக்கார். பெத்த பிள்ளையா இருந்தாலும் அடுத்தவனை நம்பி வாழ்றது தப்பு. மருமகள் உன்னை ஒழுங்குமுறையா கவனிச்சுப்பான்னு நினைக்கிறதெல்லாம் மடத்தன. நாளைக்கு அவங்க தனி கொடுத்தன போயிட்டாங்கன்னா நீயும் அவங்க பின்னால நாயா சுத்தணும். அவங்க போடுறத தின்னாலும் பரவாயில்ல. நொடி நொட்டம் சொல்லலாம் உண்டு. அது மட்டும் இல்ல, உனக்கு உடம்புக்கு முடியாம போனா கூட பொண்டாட்டி கவனிக்கிறார் போல மகன் மருமகள் எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அப்படியே கவனிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு கடமையா நினைச்சு பணத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சி கவனிக்க வைப்பாங்க. கூலிக்கு வைக்கிறதுக்கிட்ட அன்பு பாசமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வடிவேலு இருக்க வயசு கூடும். தள்ளாமையில் தான் பொண்டாட்டி அன்பு அரவணைப்பு அவசியம். பிள்ளைங்களுக்கு பாரம் சுமையா இருக்கக்கூடாதுன்னு மனசுல படுறது போல் நல்லா ஏத்தி விடுறாங்க. ரொம்ப குழம்பி போன அவர் ஒரு நாள் ராத்திரி வந்து நான் கல்யாணம் கட்டிக்கலாமான்னு தயக்கத்தோட வந்து என்ன கேட்டார். எனக்கு அவர் கட்டிக்கிட்டா தப்பில்லைன்னு தோணுச்சு. தாராளமா உங்க வயசுக்கு தகுதாற் போல் ஒரு ஏழை விதவை பெண்ணா கட்டிக்கோங்கன்னு சொன்னேன். நான் சரி சொன்னதும் சுத்தி உள்ள நண்பர்களுக்கெல்லாம் பொண்ணு பார்த்தாங்க. 25 வயசுல ஒரு ஏழை பெண்ணாய் பார்த்து அவர் தலையில கட்டினாங்க. பொண்ணு ஏழை சுமாரா இருந்தாலும் நாகரிகம், நடை, உடை, பாவனை எல்லாம் கொஞ்சம் அதீதம். 4 நாள் தொந்தரவே இல்லாமல் போச்சு. 5வது நாள் ராத்திரி 12 மணி கண்ணசரும் நேரம் திடீர்னு என் பக்கத்தில் மல்லிகை போட மஞ்சள் மனம். திடுக்கிட்டு முழிச்சேன். ரொம்ப அருகாமையில் அப்பா கல்யாணம் பண்ணின பொண்ணு. அவள் உஷ்ண காத்துப்பட்டு சித்தின்னு அலறி எழுந்தேன். ஆனந்துன்னு இறுக்கி பிடிச்சா. விடுங்கன்னு உதறினேன். விட்டவள் நான் சொல்றதை கம்முன்னு கேளு. நீ இருக்கியன்னு தான் நான் உன்னை அப்பாவுக்கு சம்மதிச்சேன்னு என் தலையில கல்லை தூக்கி போட்டாள். அதிர்ச்சியாய் பார்த்தேன். என் வயசுக்கு உன் அப்பா சுருண்டு வர்றான்னு எனக்கு
எனக்கு தெரியும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. உன்னை வச்சு சமாளிக்கலாம்னு யோசனை. நான் நினைச்சது போல முதல் ராத்திரி அன்னைக்கே சுருண்டுட்டார். அடுத்தடுத்தும் அப்படியே 2 நாள் பொறுமையா இருந்தேன். 3வது நாளும் நான் நினைச்சு வந்ததை சொன்னேன். அவர் அன்னும் அலறினார். இதுக்கு சம்மதிக்கலைன்னா இந்த வீட்டில் யாரும் என்ன கண்டுக்க கூடாது. நான் விருப்பப்பட்ட ஆளோட இருப்பேன்னு சொன்னேன். உன் அப்பாவுக்கு சம்மதிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. சம்மதித்தார். இருந்தாலும் எனக்கு மனசு பொறுக்கலை. எனக்கு தினமும் 2 மாத்திரை போட்டுட்டு போனார். வந்திருக்கேன்னு இறுக்கி பிடிச்சா. என் மனசு ஏத்துக்கல. பெத்த அப்பனுக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும்? முரண்டு பிடித்தேன். நீ மட்டும் வரவில்லை என்றால் நீ என்னை கற்பழிக்க வந்தாய். கதை கட்டி விட்டு நாரடிச்சிடுவேன். அதிர்ச்சியில எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதான் சமயம்னு அவ என்னை கட்டிப்பிடிச்சு வலுக்கட்டாயமாய் குரல் அடக்க சொன்னவன் கொஞ்சம் நிறுத்தி 3 நாளைக்கு மேல் என்னால் பொறுக்க முடியல. பெண்ணினாலே வெறுப்பு. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். தொண்டை கரகர சொல்லி நிறுத்தினான். நாட்டில் இப்படியெல்லாம் பொம்பளையா? ஆனந்த் உறைந்தான். அன்னையிலிருந்து எந்த பொம்பளையும் எனக்கு யோகியமா தெரியல. எல்லோரும் எங்கோ ஒரு இடத்துல தப்பு பண்றாரு போல் மனசு படுது. அதே சமயம் என் கண்ணுக்கு தெரிஞ்சு எவ தப்பு செஞ்சாலும் கொலை செய்யறங்கிற வெறி வருது. அதை ஒரு வகையில இப்படி தனிச்சிருக்க முடித்தான். ஆனந்திற்கு அவனை பார்க்க பாவமாகவும் பயமாகவும் இருந்தது. கொலை செய்தும் தனிப்பானோ என்கின்ற எண்ணம் நெஞ்சில் நிழலாட, இந்த வெறியை வேறொரு முறையில் தணிக்கிறியா கேட்டான். எப்படி? அது ரகசியம். பாலு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். அமுதாவை கொல்ல இவன் சரியான ஆள். கூட்டு சேர்த்து கொள்ளலாம். நினைத்த ஆனந்திற்கு இனம் இனத்தோடு சேர்ந்து விட்டது என்று நினைக்க மகிழ்ச்சியாயிருந்தது.